சற்று முன் யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் திமுகவில் இணைந்தார் விஜயபாஸ்கர். ஸ்டாலின் கொடுத்த மிக உயர்ந்த பதவி, அதிர்ச்சியில் எடப்பாடி. அதாவது கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி தொகுதியில் அதிமுகவுக்கு நிர்வாகிகள் இல்லை என முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் வாக்குவாதம் செய்ததாகவும், அதனைத் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவரை கடந்து கொண்டதாகவும் வெளியாகி இருக்கும் செய்தி அதிமுக தொண்டர்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாஜகவுடன் கூட்டணி வைத்ததால் அதிமுக மீது அடிமட்ட தொண்டர்கள் மத்தியில் இன்னும் அதிருப்தி நிலவி வரும் நிலையில் அதிமுகவில் உள்ள முன்னணி தலைவர்கள் மத்தியிலும் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதாவது அக்கட்சிக்கு பெரும் பின்னடைவாக பார்க்கப்படும் இந்த சூழலில் அதிமுக பூத் கமிட்டி பொறுப்பாளர் நியமனம் குறித்து எடப்பாடி பழனிசாமிக்கும் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. குறிப்பாக அரவக்குறிச்சி தொகுதியில் அதிமுகவுக்கு நிர்வாகிகளே இல்லை என விஜயபாஸ்கர் கொடுத்த விளக்கத்தால் எடப்பாடி பழனிசாமி ஆத்திரமடைந்ததாகவும் அவர் விஜயபாஸ்கரை கடுமையாக கடந்து கொண்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றிய நிலையில் அருகில் இருந்த தங்கமணி மற்றும் வேலுமணி ஆகியோர் இருவரையும் சமாதானம் செய்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் கடும் அதிருப்தியில் இருக்கும் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் சில அதிரடி முடிவுகளை எடுக்க வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த தகவல் அதிமுக தொண்டர்கள் மத்தியில் மேலும் பரபரப்பை அதிகரித்துள்ளது. இந்த நிலையில்தான் அதிமுக பாஜக கூட்டணி இணைந்ததிலிருந்து பல்வேறு அதிமுக முக்கிய நிர்வாகிகள், அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் எடப்பாடி மீது கடும் அதிர்ச்சி அடைந்து வருகிறார்கள். குறிப்பாக எடப்பாடியிடமிருந்து ஒரு அணி விலகக்கூட முடிவெடுத்திருப்பதாகவும் ஒரு தகவல் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இதை மறைமுகமாக வெளியில் சொல்ல முடியாமலும் சில அமைச்சர்கள் இருந்து வருகிறார்கள். அதில் ஒருவர்தான் விஜயபாஸ்கர். குறிப்பாக அதிமுக பாஜக கூட்டணி இணைந்ததிலிருந்தே இவர்கள் ஏண்டா அதிமுகவில் இருக்கிறோம் என்ற கோபத்தில் கூட இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதன் பேரிலே கடந்த சில மாதங்களாக திமுகவிடம் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறார் விஜயபாஸ்கர். திமுகவில் இணைவதற்கு ஸ்டாலினும் சம்மதம் தெரிவித்து விட்டதாகவும், விரைவில் விஜயபாஸ்கர் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து திமுகவில் இணைவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. அப்படி விஜயபாஸ்கர் திமுகவில் இணைந்தால் ஸ்டாலின் அவர்களுக்கு உயர்ந்த பதவி கொடுப்பார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. இந்த தகவல் அதிமுக தலைமையான எடப்பாடி அவர்களை அதிர்ச்சியடை வைத்து வருகிறது. சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.